5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. எஸ்தர் ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு ராஜ அரண்மனையில் உள்முற்றத்தில், இந்த பிளேஸ் ரொம்ப முக்கியம். 3வது எங்க வந்து நிற்கிறா? ராஜா கொலுவிற்றிருக்கும் ஸ்தானத்தில். அது எங்க இருக்குது? ராஜ அரண்மனையின் உள்முற்றத்தில். உள்ளார இருக்கு. இதுக்கு பேர் கிங்ஸ் கேட்னு பேர். தானியேல் இதே மாதிரி தான் இருப்பார். ராஜாவின் கொலு மண்டபத்தில் அவன் இருந்தான்னு இருக்கான். அப்படிதானே இருக்குது. கிங்ஸ் கேட்னு பேர். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ராஜா அரண்மனை, ராஜாவுடைய வீடு, ராஜா இருக்கக்கூடியதானே அவருடைய ஸ்தானம், அதோடைய அடுத்த ஸ்டேஜ், அதோடைய என்ட்ரன்ஸ். ராஜாவுடைய உள் முற்றத்துக்கு போகவே யாருமே முடியாது. போகிற அத்தனை பேர் என்ன ஆவான் தெரியுமா? வசனம் சொல்லுது, அந்த 4ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில், நல்ல கவனிங்க, யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவினிடத்தில் பிரவேசித்தால், புருஷரானாலும் ஸ்திரீயானாலும் சரி, ராஜா பொற்சங்களை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டம் உண்டு. உள்முற்றத்துக்குள்ள ஒருத்தனும் போக முடியாது. ஏன்னா ராஜா இருக்கிற இடம். சில ஆட்கள்லாம் யோசிக்கவே மாட்டான், நம்ம என்ன நிலைமையில் இருக்கோம் அதெல்லாம் இல்லை. அப்படியே கதவை தட்டிவிட்டு அவன் சில தட்டாதே வரதுருக்கு, சிலர் தட்டிட்டு நேராக வந்துடும், நேராக கிச்சனுக்கு வந்துடும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நண்பன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பான், அவன் நேராக நம்ம பெட்ரூம் வந்து அங்கேயே வந்துடுவான். என்னடா பண்ணுற அப்படின்ட்டு. இல்லை, சில ஆட்கள் அப்படி இருக்கான். ஒரு சிலர் பெரும்பான்மையானவங்க ரொம்ப டீசெண்டாக தட்டிட்டு வாசல்லே நிற்பாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் உள்ளே வந்து கொஞ்சம் ரொம்ப க்ளோஸானால உள்ளே வந்து எங்கே உட்காருவாங்க? அந்த ஹாலில் வந்து சோஃபாவில் உட்காருவாங்க. உள்முற்றத்தில் வர்றது என்னென்னா, ராஜாவுடைய பெட்ரூமுக்கு வாசல், ஹாலை தாண்டி கிச்சனை தாண்டி எல்லாம் தாண்டி ராஜா. ஏன்னா அவ்வளோ பாதுகாப்பாக இருப்பார் ராஜா, யாரும் வந்து ராஜாவை தொட முடியாது. அப்பேற்பட்டதான ஒரு பாதுகாப்பான இடம். அங்கே வந்து நிற்கணும்னா உள்ளே போகும்போதே சாகடிச்சிருவான், என்ட்ராகும்போது என்ன ஆயிரும்? சாகடிச்சிருவான். அந்த இடத்துக்கு போய் நான் நின்னா மட்டும்தான் என் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும். ராஜா என்கிட்ட பேசுவார். மித்தபடி நான் எங்கே போனாலும் காவல்காரங்கிட்ட தான் பேசணும். ஏங்க நான் ராஜாவை கொஞ்சம் பார்க்கணும், இப்போலாம் பார்க்க முடியாது, நைட் ஆயிடுச்சு. ஏங்க நான் கொஞ்சம் ராஜாவை பார்க்கணும், இல்லை கேட்டு சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்படி தான் பதில் வரும். நான் ராஜா கிட்டேருந்து நேராக பதில் வாங்கணும்னா நான் எங்கே தான் போய் ஆகணும்? உள்முற்றத்துக்கு தான் நான் போகணும். அதே தான் நான் என் தேவனிடத்திலிருந்து பதில் வாங்க வேண்டுமானால் மகா பரிசுத்த ஸ்தலம் என்று ஒன்று இருக்கிறது. அதில் ராஜாவின் சிங்காசனம், கிருபாசனம் இருக்கிறது. அங்கே என் ராஜா கொலுவிட்டு இருப்பார். இந்த மணவாட்டி அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்தால் மட்டும்தான் ராஜாவின் இடத்துல பேச முடியும். இல்லைனா வெளியே இருக்கிற ஊழியக்காரங்கிட்ட தான் பேசிட்டு இருக்கணும், ஆசாரி என்கிட்ட பேசணும், லேவி என்கிட்ட பேசணும். நான் தேவன்கிட்ட பேசணும், எங்கே போகணும்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகணும். நான் வாசல் நின்னா லேவியன் சொல்லுவான், ஏங்க இந்த அங்கெல்லாம் போகக்கூடாது, போனால் செத்து போயிடுவேன். ஆமாம், உண்மை. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் யார் பிரவேசித்தாலும் என்னவாகும்? மரித்து போவார்கள். பிரதான ஆசாரியன் ஒரே ஒரு தடவை போவான், வருஷத்துக்கு ஒரு தடவை போவான், வேறு யாரும் போக மாட்டான். யாரும் பிரவேசிக்க முடியாத இடம் அது. ஆனால் அந்த ஸ்தலத்துக்கு போனால் தான் என் ஜபத்துக்கு பதில் கிடைக்கும், என்னுடைய எண்ணம் நிறைவேறும். இப்போ என் ராஜா அங்கே உட்காந்துருக்கிறார், பிதாவின் வலது பாரிசத்தில் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இருக்கிறாரு. அவர் முன்னாடியே பிரவேசிச்சிருக்கிறாரு, வழியையும் ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இப்போ எனக்கு என்ன தேவை தெரியுமா? நான் முதலாவதாக ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும். 2வது, ராஜ வஸ்திரம் தரித்து, ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் வஸ்திரத்தை தரிச்சுக்கிட்டு என் மாம்சம் செத்து அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் நான் பிரவேசிக்க வேண்டும். சாகாமல் உள்ளே போகவே முடியாது. இயேசு கிறிஸ்து மகா பரிசுத்தத்துக்குள்ள எப்படி பிரவேசிச்சாராம்? தன் சரீரம் என்கிற திரைச்சீலையின் வழியாக அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்தார். ஒரு மனுஷன் சாகாமல் எங்கே போக முடியாது? உள்ளே போகணும். இப்போ எஸ்தர் சொல்கிறா, நான் உள்ளே போகிறேன், ராஜமுற்றத்துக்கு என்ன செய்கிறேன்? உள்ளே போகிறேன் சொல்லிட்டு சொல்கிறா, நான் செத்தாலும் சாகிறேன். அந்த வசனம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். 16வது வசனம், நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அள்ளும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னார். அன்னைக்கு எஸ்தருக்கு திறக்கப்படாத அந்த உள்முற்றம், அன்னைக்கு செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லப்பட்ட உள்முத்திரம், இன்னைக்கு செத்தால் மட்டும்தான் உள்ளே போகவே முடியும். நீ மாம்சத்துக்கு செத்தினா அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக முடியும். அங்கே போய் ஏறெடுக்கிற விண்ணப்பத்திற்கு உன் ராஜா உடனடியாக பதில் தருவார். இப்போ நீங்களான எங்கே போய் நிற்கணும் தெரியுமா? உள்முற்றத்தில் போய் நிற்கணும். என் ராஜா வரும்போது அவர் எங்கே நிற்பார்? மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கிற ராஜா அவர்.
அந்த சமூகத்தில் நானும் போய் நிற்கணும். வேற யார் போனாலும் செத்து போவான். கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்குமானால் நான் போய் அங்கே நிற்பேன். அவர் சொல்றா, ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைக்குமானால் நான் அங்கே போகிறேன். உங்களுக்கு எனக்கும் கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைச்சிருக்குது. கர்த்தர் உங்களை எண்ணி அங்கே நிற்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கி நீங்கள் நான் அந்த இடத்துக்கு போக முடியுமா? டோர் ஓப்பனாக இருக்குது. உள்முற்றத்தை கர்த்தர் திறந்து வச்சிருக்கிறாரு. ராஜா கொலு மண்டபத்தில் உட்காந்துருக்கிறாரு. எனக்கு ராஜ வஸ்திரத்தையும் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இன்றைக்கி நான் எங்கே நின்றுட்டு இருக்கிறேன்? வஸ்திரத்தை கலைந்தேன், பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அழுக்காக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் எங்கே தான் இருக்கிறேன்? வெளியே படுத்து கிடக்கிறேன். இன்னைக்கு மனுஷகுமாரன் வரும்போது அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக இருக்கும்படிக்கு அவருக்கு முன்னாடி நிற்க முடியுமா? உள்முற்றத்துக்கு போக முடியுமா? பலிபீடத்தில் மாம்சம் செத்து இருக்குதா? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரவேசிக்கிற அளவுக்கு என் ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்குதா? இன்னைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் அதை திறந்து வச்சிருக்கிறார். முதலாவதாக நாம் உள்ளே ஆயத்தப்படணும். ரெண்டாவதாக ராஜ வஸ்திரம் தரித்தவர்களாக, பிதாவுக்கு பிடிச்ச வஸ்திரம், குமாரனுக்கு பிடிச்ச வஸ்திரம் தரித்தவர்களாக, கடைசியாக அவர் இருக்கிற இடத்துக்கு நாம் போகணும். உள்முற்றத்துக்கு. நாம் இருக்கிற இடத்துக்கு அவர் வரமாட்டார். நாம் இருக்கிற இடத்துக்கு அவர் இருக்கிற இடத்துக்கு நாம் போகணும். அதுக்கு கொஞ்சம் சாகணும். சாகாமல் அங்கே போகவே முடியாது. ஆனால் நம்ம ஆண்டவர் செத்து நமக்கு அந்த இடத்த திறந்து வச்சிருக்கிறாரு. நாமளும் செத்தாதான் அங்கே போக முடியும். எஸ்தரும் சொல்கிறா, நான் செத்தாலும் ஏன் ராஜ சமூகத்தில் உட்முற்றத்தில் பிரவேசிக்கிறவன் சாக வேண்டும் என்று இருக்கிறது. என் உள்முற்றம் என்பது மகா பரிசுத்த ஸ்தலம். நான் அங்கே பிரவேசிக்க போகிறேன். நான் என்னை சாக ஒப்பு கொடுக்கிறேன். எனக்குள்ளே இருக்கிற மாம்சம் என்ன ஆகணும்? சாகணும். தலை முதல் கால் வரைக்கும் எனக்குள்ளே இருக்கிற மாம்சம், உள்ளுக்குள்ளே இருக்கிற மாம்சம், நான் சொல்கிறது வெளியிருக்கிற மாம்சம் இல்லை, உள்ளுக்குள்ளே இருக்கிற மாம்சம் சாகுமானால் ஒரு நாள் நான் ராஜாவுக்கு முன்பாக நிச்சயம் நிற்பேன். ராஜாவின் கண்களில் எனக்கு என்ன கிடைக்கும்? கிருபை கிடைக்கும். நாம் ஜெபம் பண்ண போகிறோம். தேவ சமூகத்தில் எழுந்திருப்போமா? நாம் எல்லாரும் தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? நன்றி ஆவியானவரே, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக இருக்கும்படி, ராஜாவுக்கு முன்பாக நிற்க போகிற நீங்களும் நானும் பாத்திரவான்களாக இருக்கிறோமா? சுய பரிசோதனை பண்ணி பாருங்க. வேதம் சொல்லுகிறது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். உங்களை ஆராய்ந்து பாருங்க. முதலாவது, நீங்கள் உள்ளே ஆயத்தமாக இருக்கிறீங்களா? வெளியே போய் நீங்கள் பிரசங்கம் பண்ணவோ ஊழியம் பண்ணவோ உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை வெளியே கொண்டு போய் உங்களுடைய உலக வாழ்க்கையோடு கூட இருக்கிறீங்களோ? எல்லாத்துக்கும் ஒரு ஆயத்தம் தேவை. உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஆயத்தப்பட்டு இருக்கணும். ஆயத்தப்படாமல், ஜெபிக்காமல், உபவாசிக்காமல், பைபிள் வாசிக்காமல் நீங்கள் உலகத்துக்கு முன்பாக போய் நிற்க முடியாது. கர்த்தருக்கு முன்பாக நிற்காமல் நீ மனுஷனுக்கு முன்பாக நிற்கவே முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டன. முதல்ல உள்ள மேயணும். தேவ சமூகத்தில் போய் உட்காரணும். ஆண்டவர்கிட்ட வார்த்தையை வாங்கணும். தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். ஒரு விசுவாசி, குறிப்பாக ஊழியக்காரன் வாயில் பிஸிங்கிற வார்த்தையே வரக்கூடாது. பிஸிங்கிற வார்த்தை வரவே கூடாது. தேவ சமூகத்தில் உட்கார்றதுக்கு கூட நேரம் இல்லாமல் நீ பிஸியாக இருக்கிறேன்னா நீ வீழ்ச்சி அடைகிறேன்னு அர்த்தம். உன் ஊழியம் எங்கேயோ ஓட்ட விழுந்துருச்சுன்னு அர்த்தம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சொல்கிறேன், உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உலக வேலையோ அல்லது எந்த ஒரு காரியத்தினாலேயோ உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் பாதிக்கப்படுது, ஜெபிக்க முடியல, வேதம் வாசிக்க முடியலன்னா சாத்தா உன்னை எங்கேயோ மாட்டிட்டான்னு அர்த்தம். ஒரு ட்ராப் உனக்கு வச்சுட்டான்னு அர்த்தம். எப்போ வேணா இருக்கட்டும், காலையில் 3 மணிக்கு எழுந்திரிங்க. அந்த 3 to 6 உன்னை யாரும் தடுக்க முடியாது. 3 மணிக்கு எழுந்திரிச்சு உன்னால் 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ எவ்வளோ ஜாம் பண்ண முடியுமோ பைபிள் வாசிக்க முடியுமோ, அது உன்னுடைய இஷ்டம். அந்த நேரத்தை யாராலையும் திருடவே முடியாது. அது தேவன் உனக்கு கொடுத்துருக்கிற நேரம். நீ அந்த நேரத்தை விட்டுட்டு சாயங்காலம் ஜோம் பண்ணலாம், நைட்டில் ஜோம் பண்ணலான்னு சொல்லி அதுக்கு பிறகு வேலை பிஸியாகி அப்புறமா நீங்கள் சொல்கிறது நான் ரொம்ப பிஸி ஆகிட்டேன், இன்னைக்கு ஜோம் பண்ணவே முடியல, சாத்தானுடைய ட்ராப்பில் நீங்கள் சிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஜெபிக்க வேத வாசிக்க நேரம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை எனக்கு கிடையவே கிடையாது. அது காலேஜுக்கு நீ போகிறதா இருந்தால் கூட 7 மணிக்கு நீ காலேஜ் போகிறதா இருந்தாலும் 4 மணிக்கு எழுந்திரிக்கலாம். நீ 6:45 வரைக்கும் தூங்கிட்டு 7 மணிக்கு எழுந்திரிச்சு காலேஜுக்கு போகும்போது எனக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லைன்னு சொன்னேன்னா நீ சோம்பேறி. தாவீது ராஜாவாக இருந்தாலும் அவன் சொல்றான், குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பதாக என் ஆத்மா விழித்து கொள்ளுகிறது. ஃபிக்ஸட் டைமுக்கு முன்னாடியே ஆத்மா விழிச்சிருச்சு. இயேசுவை பற்றி வசனம் சொல்றது ஏசாயா 50 அவர் காலை தோறும் கற்றுக்கொள்ளுகிறவனை போல எழுந்திருக்கிறார். இயேசுவே அதிகாலையில் எழுந்திரிச்சு பிதாவின் சமூகத்தில் உட்காருவார்னா உங்களுக்கும் எனக்கும் என்ன?
தேவனை பார்க்காம மனுஷனை பார்க்காதீங்க. தேவ சமூகத்தில் உட்காராம எவன் முன்னாடியும் உட்காராதீங்க, ஃபெயிலியர் ஆயிரும். நீ தேவனுக்கு முன்னாடி போய் உட்கார்ந்துட்டு யாருக்கு முன்னாடி மேல போய் உட்கார, அவர்கள் கண்களிலே தயவை கர்த்தர் உண்டு பண்ணுவார். கர்த்தர் உனக்கு விடுதலையை கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவர். நீ போகிற இடங்களில் வாசல்களை திறந்து கொடுப்பார். காரணம், உன் முகத்துல ஒரு தேவ பிரசன்னம் இருக்கும். அது எல்லா கதவையும் திறக்கும். அதுக்கு முன்னாடி எதுவும் அடைக்கப்படாது. நீ தேவ சமூகத்தில் உட்காராம போறதுதான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம். இன்னைக்கு முடிவெடுங்க, ஆண்டவரே இனி ஒவ்வொரு நாள் காலையிலும் உங்களுடைய சமூகத்தில் நான் உட்கார்ந்திருப்பேன் தகப்பனே. மனுஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்துட்டு தான் மனுஷனை பார்ப்பேன். அப்படி ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஊழியத்தையும் உலக வாழ்க்கையும் வியாபாரத்தை எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பார். அதுதான் ஃபார்முலா. பெரிய பெரிய ராஜாக்கள், பெரிய பெரிய ஜனாதிபதிகள், தேவனை ஏற்றுக்கொண்டவங்கலாம் அதிகாலையில் தான் அவர் சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. நான் தைரியமாய் சொல்வேன், 4 மணிக்கு தேவ சமூகத்தில் உட்கார்ந்து உண்மையா ஜெபிக்கிற மனுஷன் வாழ்க்கையில் தோக்கவே மாட்டான். காரணம், கர்த்தர் அவனோடு கூட இருப்பார். 2வது, உன் வஸ்திரம் எப்படி இருக்குன்னு பாருங்க. வஸ்திரம் போட்டிருக்கிறீங்களான்னு பாருங்க. ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் வஸ்திரம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு நிறைய மனவாட்டி வஸ்திரம் கழட்டி போட்டு விட்டேன்னு சொல்றா. சில மனவாட்டி வஸ்திரம் இல்லாததே தெரியலன்னு வசனம் சொல்லுது. நீ நிர்வாணி என்றும் இருக்கிறதை அறியாமல். நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவின் வஸ்திரம் கரைப்பட்டது போல என் வஸ்திரம் கரைப்பட்டிருந்தா இன்னைக்கு என்னை சுத்திகரிங்கப்பா. அவனுக்கு ஒரு புது வஸ்திரத்தை போட்டிங்களே ஆண்டவரே. என்னுடைய பழைய பாவங்கள் அவ்வப்போது திரும்பி வந்து என் வஸ்திரத்தை அழுக்காக்கிட்டே இருக்குது ஆண்டவரே. நான் விட வேண்டும் என்று நினைக்கிற பாவம் திருப்பி வந்து வந்து என் வஸ்திரத்தை அழுக்காக்கிட்டே இருக்கு ஆண்டவரே. நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிற வார்த்தை, பாடக்கூடாதுன்னு நினைக்கிற பாட்டெல்லாம், சினிமா பாட்டெல்லாம் அவ்வப்போது வந்து என் வஸ்திரத்தை அழுக்காக்கிக்கிட்டே இருக்குது ஆண்டவரே. என் சிந்தனைகள் எதெல்லாம் நான் கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் சிந்திச்சு சிந்திச்சு என் வஸ்திரத்தை அழுக்காக்கிக்கிட்டே இருக்கிற ஆண்டவரே. இன்னைக்கு என் வஸ்திரத்தை மாற்றி போடுங்கப்பா, புது வஸ்திரம் போடுங்க ஆண்டவரே. இந்த வஸ்திரம் உங்களுக்காக பண்ணப்பட்ட அலங்கார வஸ்திரமா இருக்கட்டும் ஆண்டவரே. இது மனவாட்டி வஸ்திரமா இருக்கட்டும் ஆண்டவரே. இதை நான் அழுக்கு பண்ணாதபடி கரையற்றதும் திரையற்றதுமான ஒரு வஸ்திரமாக இது இருக்கட்டும் அப்பா. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அப்படி மாற்றுவார். உன் பலவீனங்களை மாற்றுவார். உன் ரட்சிப்பை, உன்னுடைய ஞானஸ்தானத்தை, உன்னுடைய நீதியை அசுத்தப்படுத்த நினைக்கிற எந்தவித சுபாவங்களையும் கர்த்தர் மாற்றுவார். உன் பின்மாற்றத்தின் சுபாவங்களை கர்த்தர் மாற்றி அமைப்பார். உன் மறைமுகமான பாவங்களிலிருந்து கர்த்தர் உன்னை விடுதலையாக்குவார். உன்னுடைய நீதி பூட்டப்பட்ட அறைக்குள்ள கூட தெரியும். நீ மனுஷனுக்கு முன்பாக மட்டும் இல்ல, தேவனுக்கு முன்பாகவும் பரிசுத்தமா இருப்ப. நிறைய பேர் மனுஷனுக்கு முன்பாக தானே பரிசுத்தமா காட்டிக்கிறாங்க, நீதியா காட்டிக்கிறாங்க, அமைதியா காட்டிக்கிறாங்க. ஆனா நீங்க யார் என்பது கர்த்தருக்கு தெரிகிறது. பூட்டப்பட்ட அறைக்குள்ள நீ என்ன பண்றேன்னு கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அடைக்கப்பட்ட அறைக்குள்ள போன்ல நீ என்ன பார்க்கிறேன்னு கர்த்தர் பார்க்கிறார். யாருக்கும் தெரியாம நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு முன்பாக சகலமும் நிர்வாணமாக இருக்கிறது. நீ தேவனை ஏமாத்தவே முடியாது. உன்னை நியாயம் தீர்க்கிறவர் அவர்தான், மனுஷன் இல்ல, கர்த்தர். நீ மனுஷனுக்கு பயப்படாத, கர்த்தருக்கு பயப்படு. நீ கர்த்தருக்கு முன்பாக நீதியா நின்னுட்டினா எந்த மனுஷனுக்கு முன்னாடி நிக்கலாம் தைரியமா. கடைசியாய் ராஜாவின் உள்முற்றத்துக்குள்ளே அவள் தைரியமாய் பிரவேசித்தாள். அதனாலதான் பவுல் சொல்றார், தைரியமாய் கிருபாசனத்திலே கிட்டி நெருங்கி சேருகிறோம். எஸ்தருக்கு அந்த தைரியம் வந்தது காரணம், நான் செத்தாலும் சாகிறேன். பவுலுக்கு அந்த தைரியம் வந்தது காரணம், இயேசு செத்து ரத்தம் சிந்திட்டாரு. அந்த ரத்தத்தினாலே நான் கிருபாசனத்திலே தைரியமாய் கிட்டி நெருங்கி சேருகிறேன். இன்னைக்கு நீங்களும் நான் அந்த உள்முற்றத்துக்குள்ள போகணும், மகா பரிசுத்துக்குள்ள போகணும். நான் சாகணும், செத்தாதான் போக முடியும். நீங்க ஒப்பு கொடுங்க, ஆண்டவரே நான் அந்த உள்முற்றத்துக்கு வரணும் அப்பா, நான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வரணும் ஆண்டவரே. நான் வெளியே இருக்கிறத நான் ஆமான்கள் வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம். உள்ள இருக்கிற ராஜாவின் வார்த்தையை நான் கேட்க வந்திருக்கிறேன். அந்த ராஜாவின் வார்த்தையில தான் விடுதலை இருக்குது. ராஜாவின் வாயில தான் விடுதலை இருக்குது. வெளியே நிற்கிற ஆமான் வாயில மரணம் இருக்கு. நீ வெளியே இருக்கிற, உன்னை சுத்தி இருக்கிறவெல்லாம் உன்னை சாகடிக்க பார்க்கிறவன். நீ அவன் மத்தியில இருந்தா உன்னை சாகடிக்க தான் ட்ரை பண்ணுவான். நீ தேவ சமூகத்துக்கு ஓடிரு, உள்ளே போயிரு, ராஜ சமூகத்துக்குள்ள போயிரு, மகா பரிசுத்தத்துக்குள்ள போயிரு. உன்னை வாழ வைக்கிறவர் ஒருவர் அங்கே இருக்கிறார். அவர் தான் உன் மரணத்திலிருந்து உன்னை மீட்டெடுக்கிறவர். யார் உனக்கு மரணம்னு சொல்லியிருந்தாலும் கர்த்தர் சொல்றார் நீ பிழைத்திரு. கர்த்தர் சொல்றார் நீ ஜீவனோடு இரு. உன்னை வீழ்த்த வேற எவனாலையும் முடியாது, யாராலையும் முடியாது. கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? ஆண்டவர்கிட்ட நீங்க போகிற இடம் தான் ரொம்ப முக்கியம்.
நீ வெளியே நின்றுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீ உள்ளே போக 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 நீ தேவனுடைய சத்தத்தை கேட்ப, ராஜாவின் சத்தத்தை கேட்பீங்க. நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் என்னை மாற்றி இருக்கிறாரு, என்னை ஒப்பு கொடுக்க என்னை வச்சிருக்கிறாரு, எனக்குள்ள கர்த்தர் பேசி இருக்கிறாரு. நான் எஸ்தரை போல அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போய் ராஜாவின் சமூகத்தில் நிற்கணும். நான் அதே போல் மனவாட்டியாக மாறணும்னு விரும்புகிறவங்க எல்லாம் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி நாம் ஜெபிக்க போகிறோம். உண்மையாக ஜெபிக்கிறவங்க மட்டும் நீங்கள் ஜெபம் பண்ணால் போதும். சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, தருமையான நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் பூரண மனவாட்டிகளாக, கரை திரையற்ற மனவாட்டிகளாக, கற்புள்ள கன்னிகைகளாக, ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டவர்களாக அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்து உம்முடைய வலது பாரசத்தில் உட்கார கிருபை பாராட்டுங்கப்பா. எங்களை பின்னோக்கி இழுக்க பார்க்குற எல்லா காரியங்களையும் உதறி தள்ளிவிட்டு ஓட, உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே என்று ஓட, நித்திய ஜீவனை சுதந்தரிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. பலிபீடத்தில் மரணம் இருக்குப்பா, மகா பரிசுத்தத்துக்குள்ளே நித்திய ஜீவன் இருக்கு ஆண்டவரே. பலிபீடத்தில் உயிரோடு இருக்கிறாங்க, மரணம் இருக்கு. மகா பரிசுத்தத்துக்குள்ள மரணத்தை ஜெயித்தவர் நித்திய ஜீவனோட கூட உட்கார்ந்துருக்கிறீங்கப்பா. நாங்கள் அங்கே வந்து அதை பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டும் ஆண்டவரே. ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக, அழுகிறவர்களாக எங்களை மாற்றுங்க. எங்கள் சபை மாறட்டும். வெறும் நாங்கள் மட்டும் அந்த இடத்துக்கு வந்தால் பத்தாது ஆண்டவரே. அநேகர் மாண்டு கொண்டிருக்கிறாங்கப்பா, அவர்களையும் மீட்டெடுக்கிற ஒரு பாத்திரமாக என்னை மாற்றுங்க. எது வரைக்கும் நான், என் குடும்பம், என் பிள்ளைகள்னு ஓடிட்டே இருக்க முடியும் ஆண்டவரே? இதையெல்லாம் உதறி தள்ளிட்டு ஒரு பெரிய கூட்டத்தை உடைய சமூகத்தில் கொண்டு வந்து சேர்க்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.